ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இந்த ரமலான் மாதத்தின் 27ஆம் நாள் இரவு தொழுகையை நிறைவேற்றிய வண்ணம் நாம் எல்லாம் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வழங்கிய வல்ல ரஹ்மானுக்கு புகழ் அனைத்தும். இந்த கடைசி பத்தில் தொடர்ந்து நாம் வாய்ப்புகளை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த நாயக தோழர்கள் வாய்ப்புகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார்கள், அந்த நாயக தோழர்களுடைய இலக்கு மறுமைதான். எப்படியாவது மறுமையில் நாம் வெற்றியடைய வேண்டும், படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய அன்புக்கும் அவனுடைய திருப்திக்கும் சொந்தக்காரனாக மாற வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு ஆசை. அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை கணக்கச்சிதமாக நாயக தோழர்கள் பயன்படுத்திக் கொள்வார். பாவத்தை செய்துவிட்டு கொஞ்சம் கூட ஒரு வருத்தப்படாமல் அலட்சிய போக்காக சென்று விடுவார்கள். இப்படியெல்லாம் சில நபர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நாம பார்க்க இருக்கின்ற இந்த நபித்தோழர் ஒரு பாவத்தை செய்திருக்கின்றார். அந்த பாவத்தை செய்துவிட்டு அவருக்கு அந்த மனம் கடுமையான முறையில் உறுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட செயலை நாம் செய்துவிட்டோமே, இதற்கு எப்படியாவது இந்த உலகத்திலேயே நாம் பிராச்சித்தம் தேட வேண்டும். இந்த பாவத்தோடு நாம் மரணத்தை தழுவினோம் என்று சொன்னால் நாளை மறுமையினுடைய வாழ்க்கை மிக மோசமாக ஒன்றாக மாறிவிடும் என்று அவர்களுடைய உள்ளம் உறுத்தி கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார். அந்த சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், போய் அல்லாஹ் இடத்துல போய் பாவ மன்னிப்பு தேடுப்பா. இங்க வந்து எதுக்கு நீ இவ்வளவு மக்கள் இருக்கின்ற பொழுது தூய்மைப்படுத்துகிறது என்கிட்ட வந்து கேட்கிறார், அல்லாஹ் இடத்துல போய் பாவ மன்னிப்பு கேள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவரை திருப்பி அனுப்புகிறார்கள். போய்விட்டார். அவருக்கு மீண்டும் மனம் உறுத்தி கொண்டே இருக்கிறது. மீண்டும் அடுத்த நாளும் அதே சபைக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, தஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு நாசம் உண்டாகட்டும், ஏன் இந்த சபையில் வைத்து என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று என்னிடத்தில் கேட்கின்றார்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், போய் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேள் என்று மீண்டும் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். மீண்டும் அடுத்த நாளும் 3வது தினமும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். இதே கோரிக்கையை வைக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாருடைய அந்த நபித்தோழருடைய குலத்தை அழைத்து கேட்கிறார்கள். அவர் அஸ்மியா குலத்தை சேர்ந்த ஒரு நபித்தோழர். உங்களுடைய தோழருக்கு எதுவும் பைத்தியம் என்ன பிடித்திருக்கிறதா? இவர் மதுன்னு அறிந்திருக்கின்றாரா? இப்படி வந்து டெய்லி என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாரே, என்ன ஆட்சி இருக்குங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த மக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, தெளிவாகத்தான் இருக்கிறார், இவருக்கு ஒன்றும் பைத்தியம்லாம் கிடையாது. இன்னொரு நபித்தோழர் வாயை ஊத சொல்கிறார். அவர் வாயை ஊதுகிறார். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் மது அருந்தவில்லை, மிக தெளிவான முறையில் தான் இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்கிறார்கள், மாயிசே, அப்படி என்ன நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் அவர். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மாயிசே, நீங்கள் அப்படி என்ன தவறு செய்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நான் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ்
அந்த பாவத்திலிருந்து என்னை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். எப்படி மாயிஸ் இப்படி ஒரு வேலையை செய்து விட்டாரா? யாரும் நம்பல. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் நம்பல. நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய கரத்தை தாருங்கள் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கரத்தை நீட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் கரத்தின் மீது அவருடைய கரத்தை வைக்கிறார். வைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் தவறு செய்து விட்டேன். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இந்த பாவத்திலிருந்து நீங்கள் என்னை தூய்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் கல்லடி தண்டனை தர வேண்டும். யாராவது முன் வர முடியுமாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவ்வளவு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு தவறுகளை செய்கின்றான். தவறுகளை செய்துவிட்டு நியாயம் பேசுகின்றான். அந்த தவறை மறைப்பதற்காக வேண்டி பூசி முழுகுகின்றான். ஆனால் இந்த நபி தோழர் செய்த தவறு அல்லாஹுவை தவிர, படைச்ச ரப்புல் ஆலமீனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவர் நினைத்திருந்தால் உலகத்திலேயே பாவம் மன்னிப்பு கேட்டு போய்க்கலாம். ஆனா அவருடைய பயம் என்ன தெரியுமா? நாம் ஒரு தவறு செய்து விட்டோம், அந்த தவறை யாரும் நம்மளை பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட தெரியாது. ஆனா நாளை மறுமையில் அல்லாஹ் அந்த தவறுக்காக நாளை மறுமையில் என்னை எழுப்பும் பொழுது கோடான கோடி ஆதம் நபி முதற்கொண்டு உலகம் அழிகின்ற காலம் வரை கோடான கோடி பில்லியன் கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் வைத்து நான் செய்த பாவத்தை அல்லாஹ் வெட்டி வெளிச்சம் போட்டு காட்டுவானே, கேவலப்படுத்துவானே, கடுமையான முறையில் என்னை தண்டிப்பானே என்று ஒரு கவலை அவருக்கு. அந்த கவலையோடு ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கரம் பிடித்து அழுகிறார். தான் செய்த தவறை தானே ஒப்புக்கொள்கிறார். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறார். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பினாங்க. நம்பி இவருக்கு கல்லடி தண்டனை கொடுங்க என்று கட்டளையிட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவருக்கு கல்லடி தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் கல்லடி தண்டனை கொடுப்பார்கள் என்று சொன்னால் பக்கீஉல் கர்கத் என்ற ஒரு இடத்துக்கு கொடுத்து போறாங்க, ஒரு பொது மையவாடி. அந்த மையவாடியில் வச்சுதான் இவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்காவது கல்லடி தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னா கைகள் அப்படியே ஃபுல்லா உடம்பு சுத்தி கைகள் அப்படி கட்டிடுவாங்க வரிஞ்சு. அப்பதான் ஓட முடியாது அவரால். ஆடை கூட விளவாம இருக்கும். அதனால கல்லடி தண்டனை நிறைவேற்றணுமே, மார்க்க சட்டமாச்சு. மக்களான என்ன செய்யறாங்க, அவரை நிப்பாட்டி வைத்து கல்ல தேடுறாங்க. அந்த இடத்துல ஒழுங்கான கற்கள் இல்லை, எலும்புகள், சுட்ட செங்கல், இந்த மாதிரி விட்டைகள், இப்படி சிலைகளை எடுத்து அவர் மேல அடிக்கிறாங்க. அடிச்சா கொஞ்ச நேரத்துல வேதனை தாங்க முடியாமல் கதறுகிறார். ஒரு கட்டத்துல அந்த இடத்திலிருந்து ஓடுகிறார். ஓடி ஆச்சரியப்படுறாங்க சஹாபாக்கெல்லாம், என்னடா இவரு திடீர்னு ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க துரத்திக்கிட்ட சஹாபாக்கள். பெரும் பாறைகள் நிறைந்த இடம். அந்த இடத்துல கொடுத்து போய் நிப்பாட்டி இப்படித்து அடிங்கிறாரு. பெரும் பெரும் கற்கள், பாறைகள், அந்த கற்கள் எடுத்து அடிக்கிறாங்க. அவர் ரத்தம் சொட்டுகிறது. கொஞ்ச நேரத்தில் அவருடைய ரூஹ் பிரியப்படுகிறது. கேவலத்தனமான காரியத்தை செய்து விட்டாரே என்று ஒரு சிலர் பேசுகிறார்கள். இன்னும் சில பேர் பேசுகிறார்கள், இல்லை இல்லை அப்படி சொல்லாதீர்கள், மாயிசு செய்த இப்படி இந்த ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது, இது ஒரு சிறந்த பாவ மன்னிப்பு என்று பல கட்டவாறு பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு காது கெட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மக்களை பார்த்து, என் அருமை தோழர்களே, மாயிசுக்காக வேண்டி நீங்கள் அனைவரும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த மாயிசு இப்னு மாலிக்குக்காக வேண்டி நீங்கள் அனைவரும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவருடைய பாவ மன்னிப்பு எப்பேற்பட்ட பாவ மன்னிப்பு தெரியுமா? அவருடைய பாவ மன்னிப்பை ஒரு சமூகத்திற்கு, ஒரு சமுதாய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால் அந்த சமுதாய மக்களுடைய அனைத்து பாவங்களும். ஆனா அவருடைய உள்ளம் வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து விட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தனமான காரியத்தை பண்ணிவிட்டோமே, சைத்தானுடைய தூண்டுதலினால், மன இச்சையின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிவிட்டோமே, இதற்கு இந்த உலகத்தில் நாம் பிராயச்சித்தம் தேடவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் இந்த தண்டனையை விட நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை இருக்கிறதே, அந்த தண்டனை மிக கடுமையான ஒரு தண்டனை, மரணமில்லாத தண்டனை. இந்த தண்டனை என்பது சிறிது நேரம் வலி இருக்கும், அதோட உயிர் போயிடும். ஆனா அல்லாஹ் மறுமையில கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படியா? மறுமையில
மௌத்தே கிடையாது. மௌத்து என்பது நம்மளுடைய வீட்டுக்கும் கபருக்கும் இடைப்பட்டதுதான் மௌத்து, மரணம். கபரில் கொண்டு போய் அடக்கப்பட்ட மறுநிமிடமே மீண்டும் உயிர் கொடுக்கப்படும். அதிலிருந்து மரணமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தார். அவருக்கு மனம் தாங்கவில்லை. எப்படியாவது இதற்கு பிராயச்சித்தத்தை உலகத்திலேயே நாம் தேட வேண்டும். இதற்குண்டான இந்த தண்டனையை உலகத்தில் நாம் பெற்றோம் என்று சொன்னால் நாளை மறுமையை நாம் வெற்றி பெறலாம் என்று உள்ளத்தில் நினைத்தார். இதனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் நம்ம சொல்றோமே, கேவலமா இருக்குமே, மக்கள் எல்லாம் நம்மளை கேவலப்படுத்துவார்களே, தலை குனிஞ்சு நிற்க வேண்டுமே, இதெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு தெரிந்ததெல்லாம் நாளை மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும். இந்த பாவத்திலிருந்து உலகத்தில் நாம் தண்டனையை அனுபவித்து விட்டோம், தண்டனையை பெற்று விட்டோம் என்று சொன்னால் அதற்கு மறுமையில் கேள்விகளுக்கு கிடையாது. அதிலிருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம். அந்த கோடான கோடி மக்களுக்கு முன்னால் வைத்து அந்த கேவலப்படுவதில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் என்ற எண்ணம் அவருக்கு வந்தது. வந்ததின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இந்த உலகத்தில் பெற்றார்கள் உத்தம சஹாபாக்கள். எவ்வளவு பாவங்கள் நாம் செய்கின்றோம். காலையில் விழித்தது முதற்கொண்டு இரவு தூங்குகின்ற செல்லும் வரை நம்மளுடைய பாவங்களுடைய பட்டியலை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், உட்கார்ந்து டிவியில வரக்கூடிய ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோமே, கூச்சம் வருகிறதா? உள்ளத்தில் ஒரு அச்சம் வருகிறதா? ஒரு பயம் வருகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, கண் செய்த விபச்சாரம் என்ன? ஆபாசங்களை பார்ப்பது கண் செய்த விபச்சாரம் என்று சொன்னார்கள். ஆபாசமான பேச்சுகளை பேசுவது நாவு செய்த விபச்சாரம் என்றார்கள். ஆபாசமான பேச்சுகளை கேட்பது காது செய்த விபச்சாரம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பட்டியல் போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் முதல்ல விசாரிக்கப்படுவோம். அதை தெரிஞ்சுக்கிறீங்க. கோடான கோடி மக்கள் நிற்பாங்க, எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாய மக்கள் நிற்பாங்க அந்த மறுமை நாளில். அந்த மக்களுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக விசாரணை செய்வது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து நம்மளைத்தான். முதல் விசாரணை நம்மளுக்கு தான். அந்த முதல் விசாரணையில் மறுமை நாளில் இறை நிராகரிப்பாளன் சொல்லுவானாம், இறைவா, இந்த நாள்ல நிக்கிறதுக்கு பதிலா என்ன நரகத்துக்கு போற்றியா அல்லாஹ், இந்த நாளுடைய கொடுமை என்னால தாங்க முடியல, இந்த கொடுமையான அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் நரகத்துல போய் கிடந்துடுறேன் என்று இறை நிராகரிப்பாளன் பேசுவானாம் அல்லாஹ்விடத்தில். அப்படிப்பட்ட நாள் அந்த மறுமை நாள். இந்த சமுதாய மக்கள் தான் கூப்பிட்டு விசாரிப்பான். விசாரணை என்ன பதில வைத்திருக்கின்றோம் அன்பானவர்களே, கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பொருத்தமான நேரம் இந்த நேரம், பொருத்தமான மாதம் இந்த மாதம். இந்த மாதம் நம்மளை விட்டு கழிய போகுது, இன்னும் ஒரு சில நாட்கள் தான். இப்படிப்பட்ட மாதம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அன்பையும் அருளையும் கிருபையையும் ரஹமத்தையும் வாரி 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 வழங்குகின்ற மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை எத்தனை பேர்கள் வீணடித்திருக்கின்றார்கள். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு. அன்பிற்கினியவர்களே, நேற்றைய தினம் அறிவிப்பு செய்தோம். இன்றைய தினம் நம்மளுடைய நிர்வாக செலவினங்களுக்காக வேண்டிய வசூல் செய்யணும் என்று சொல்லி, வசூல்ல நம்ம நிர்வாகிகள் செய்வாங்க, வாலி வசூல் செய்வாங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி வழங்குங்க. இதெல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே நீங்க செஞ்சுக்கிறீங்க. இந்த ரமலான்ல கொடுக்கக்கூடிய கூலியில வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை அள்ளி கொட்டுவாங்க. நாளைக்கு நமக்கு தேவைதான் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அறிவிப்பு செஞ்சால் போதும், நன்மைக்காக வேண்டி போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் உத்தம தோழர்கள். இந்த மாதம் இருக்கு, இந்த மாதம் நம்மளை விட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் பிரிய இருக்குது. அதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த பாக்கியங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு தந்த இந்த அருள்கொடைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் இந்த அருள்கொடையை குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான். எல்லா அருள்கொடையும் விசாரிப்பான் அல்லாஹ். விசாரணை என்பது சாதாரணமாக இருக்காது. அன்பானவர்கள், அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய பொருளாதாரங்களை அதிகம் வாரி வழங்குங்க. அல்லாஹ்வுடைய பணிக்கு தான் இது, வேற எதுக்கு கேட்கிறோம்? நம்ம அல்லாஹ்வுடைய பணி. இதனால நம்ம அல்லாஹ்வுக்காக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விசேஷமான கருணை அல்லாஹ் தருவான். அவனுடைய அனைத்துமே கொஞ்சம் விசேஷமா தான் இருக்கும். ஒரு ஆஃபர், கிராண்ட் ஆஃபர். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ஆஃபர்களை அள்ளி வழங்குகிறான். அதை நம்ம கணக்கச்சிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம 10 நாட்களும் நம்ம இந்த இரவு தொழுகை தொழுது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டோம். இந்த ட்ரைனிங் இந்த ரமலான் முடிஞ்சு செவ்வாலே நம்மளோடு தொடர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான்.
இந்த ரமலானோட முடிச்சிட்டு போறாங்க பாருங்க, இது அல்லாஹ் விரும்பல. ரமலான் முடிஞ்சு சவாலில் தொடங்குறாங்க பாருங்க. இந்த அமல், இந்த ரமலானில் நம்ம கற்றுக்கொண்ட இந்த அமல், கற்றுக்கொண்ட இந்த பாடம் ரமலான் முடிந்த அடுத்த மாதத்தில் நம்மளோட தொடர்ந்து வைங்க, அல்லாஹ் அதை விரும்புறான். அப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் ஒரு சிறு அமலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். அந்த மக்களைத்தான் நாளை மறுமையை அல்லாஹ் அப்போதும் நேசிப்பான். மனிதன் நினைப்பான், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில ஒரு அவனுடைய பட்டோலை எல்லாம் கொடுப்பான், படிச்சு பாடுறா, இந்த உன்னுடைய புத்தகம் படி அப்படிமா. அந்த புத்தகத்தை விரிச்சு பார்ப்பான், பக்கம் 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 பக்கமாக நன்மைகள் அப்படியே கூடிக்கொண்டே இருக்கும். மனிதன் திகைச்சு போய் நிற்பான், இறைவா நான் என்ன விளையாடுறியா, நீ என்ன பரிகாசம் செய்யறாரு, நான் அந்த நன்மைகள்லாம் செய்யறே. அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக வேண்டி ஒரு சிறு அமல் செய்தா தெரியுமா, அந்த சிறு அமலை நீ மரணிக்கின்றவரை செய்தா பாரு, அதனால உனக்கு நான் அந்த கூலியை தந்திருக்கேன், ஓடு சொர்க்கத்துக்கு போ, உன்னை நான் நேசிச்சிட்டேன், என்னுடைய நேசத்துக்குரியவனாக நீ மாறிவிட்டாய், எனக்காக வேண்டி நீ தொடர்ந்து செய்தால் இந்த அமலை, அதனால உன்னை நான் நேசித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் சில மனிதர்கள். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்த இந்த அமல், நாம் கற்றுக்கொண்ட அந்த அமல்கள் நாம் மரணிக்கின்ற வரை ரமலானுக்கு பின்னாடியும் நம்மோடு தொடர வேண்டும் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அறிவிப்பு, நேற்றைய தினம் நம்ம அந்த மர்கஸுக்குண்டான சில தேவைகளை அறிவிச்சாங்க. நம்ம திடலுக்கு தார்பாய் தேவைப்படுகிறது, தார்பாய் பற்றாக்குறையாக இருக்கு. ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இந்த திடலுக்கு தொழுகைக்காக வேண்டிய மக்கள் அதிகம் வர்றாங்க. அவங்க புது ஆடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள், அந்த இடத்துல உட்கார முடியாது. ஆனா நம்ம தார்பாய் வாங்குறதுக்காக நம்ம நேற்று அறிவிச்சோம், தார்பாய் கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு, அல்லாஹ்வுக்காக வாங்கி தரக்கூடிய மக்கள் அந்த தார்பாய்களை வாங்கிட்டாங்க. ஏன்னா அதுல இருந்து மக்கள் தொழுவாங்க, அவங்க நின்று தொழுகிற காலமெல்லாம் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அந்த கூலி, எந்த ஒரு கூலியும் அல்லாஹ் குறைக்க மாட்டாங்க. நம்ம நன்மையை நாடி அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 10 பைசா செலவு செய்தாலும் சரி, அதனுடைய பலனை மறுமையில கண்டுகொள்வோம். நம்ம நினைப்போம், இதுக்கெல்லாம் போய் நம்ம கொடுக்கிறதா, இதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க அற்பமா நினைப்போம். ஆனா அந்த அற்பமான அமல்கள் நாளை மறுமையில அல்லாஹ் பெரும் மலை போன்று காமிப்பான். நம்ம எதெல்லாம் உலகத்துல அற்பமா நினைக்கின்றோமோ அதெல்லாம் நாளை மறுமையில மலை போன்று நிற்குமா. மனிதன் அப்ப நினைப்பான், மனிதன் சார் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தவற விட்டுட்டோம், அற்பத்தில் அற்பமா நினைச்சுதான் நம்ம செஞ்சோம், இதே இவ்வளவு மலை போன்று நிக்குது என்று மனிதன் அப்பொழுது இயங்குவான். அதனால எதையுமே அற்பமா நினைக்காங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பொருளையோ ஒரு காரியங்களை நீங்க செய்யுங்க என்று சொன்னால் அதை உடனே செஞ்சிருங்க. நம்ம மத்த யாருக்கு நம்ம கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய பணிக்காக நம்ம கேட்கிறோம். அப்ப அந்த தொழுகைக்காக வேண்டி தார்பாய் தேவைப்படுகிறது. அதை வாங்கி தரக்கூடிய சகோதரிகள், நான் ஒரு தார்பாய் வாங்கி தர்றேன், எல்லாம் தார்பாயோட ரேட் எவ்வளவு, அது பாதி விலையை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர் கூட நிர்வாக தனியை கொடுத்துக்கிறீங்க. அதே போல நம்மளுடைய பள்ளியினுடைய யூபிஎஸ் பழுதாகிவிட்டது, பேட்டரி, அதுக்கு அறிவிச்சாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் சேர்ந்துருக்கு. இன்னும் சில ரூபாய்கள் தேவைப்படுகிறது. அதனுடைய விலை 35 to 40,000 ரூபாய்க்குள்ள வருது. எவ்வளவு சேர்ந்துருக்கு? 10 ரூபா சேர்ந்துருக்கு. 10,000 ரூபா அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டிய சில சகோதர சகோதரிகள் கொடுத்திருக்காங்க. இதே போன்று அல்லாஹ்வுடைய முகத்துக்காக வேண்டி நாளை மறுமையினுடைய கூலி எதிர்பார்த்து அந்த பேட்டரி வைக்கிறதுக்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்களை கொடுங்க. ஏண்டா நம்ம திடீர்னு தொழு வச்சுக்கிட்டு போவோம், கரண்ட் ஃபுல்லா கட் ஆயிடும், எல்லா ஃபேனும் ஓடும், கீழே ஓடும் மேலே ஓடும், பேட்டரி தாங்காது, அப்படியே டோட்டலா உட்காந்தா இங்க தொழு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, கீழே பெண்களுக்கு வழங்காது, அது ஒரு சிரமமா போயிடும். அதே போன்ற ஜிம்மாவுடைய நேரத்தில் அப்படித்தான், ஜிம்மாவில ஃபுல்லா எல்லா ஃபேனும் ஓடும், ஜிம்மா பயன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு டோட்டலா உட்காந்து கரண்ட் வந்தா அப்ப கீழே என்ன பேசுறாங்கன்னு விளங்காது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பேட்டரி கண்டிப்பா வச்சுதான் ஆகணும், யூபிஎஸ். அப்ப அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சாதாரண கூலி கிடையாது. தொழு வைக்கிறது, அதுக்காக வேண்டி மக்கள் நல்லா ராத்தாண்டு தொழுறது, வெளிச்சத்தின் தொழுறா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா. அதுக்கான செய்யற உதவிகள்லாம் ஆர்வத்தோடு கொடுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சைத்தான் உள்ளத்துல போடுவான், ஏடா இது ஒவ்வொன்றுக்கா கேட்டுக்கிட்டு கொடுக்கணுமா, அது செய்யணுமா, இது செய்யணுமா, சைத்தானுடைய வேலையா தாங்க. ஒரு நன்மையான காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது குறுக்கிட்டு அதை கெடுக்கிறதா அவனுடைய வேலை. ஏன்னா அல்லா இடத்துல சவால் விட்டு வந்திருக்காங்க சைத்தான், இறைவா எனக்கு அவகாசம் தான், உன்னுடைய மனிதர்கள் பெரும்பாலான வேலை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு சைத்தானுடைய வேலை தான். நாலாபுரமும் உட்கார்ந்து பல வழிகளை குழப்பத்தை போடுவான். நம்ம மனசு வைப்போம், இந்த நேரத்துல சொன்ன உடனே ஒரு ஆர்வம் வரும், நம்ம கொடுத்துடலாமே, நம்ம ஒரு 10,000 கொடுப்போமே அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும்.
இதை விட்டு வெளியே போகாம உள்ள வந்து போட்டுருவான் மேப்படியான். உடனே என்னப்பான், அது பாத்துக்கணும், அப்புறம் மறுவனத்தை கொடுக்க. இப்படி ஒரு அப்ப நம்ம அந்த ஆர்வத்தோடு செஞ்சிடணும். ஒரு அமலை, ஒரு நற்காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது உள்ளத்துல அல்ல ஆர்வத்தை போடுவான், செய்யறதுக்குண்டான ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரும். அப்போது நீங்க முடிச்சிருங்க. அல்லோட தூதர் சொல்றாங்க, அதை விட்டு கொஞ்சம் பின்னாடி செய்வோம் அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னா மேப்படியான் உள்ள வந்து கெடுத்துருவான். சேத்தனுடைய வேலையாகும். அதனால கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுடைய முகத்துக்காக, நாளை மறுமையினுடைய கூலிக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வாரி வழங்குமாறு என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.